விவசாயத்திற்கு தண்ணீர் தர மறுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை விவசாயி ஒருவர் வெளுத்து வாங்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை அடுத்த அமுதனங்குடி பகுதி குளத்தில் தண்ணீர் இல்லாததால் பாசனத்திற்கு விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் மணிமுத்தாறு 4வது கால்வாயில் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குளங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பல்வேறு கிராமங்களுக்கு தண்ணீர் சென்ற பின்னர் கடைசியில்தான் சாத்தான்குளம் பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரும் என கூறியதாக தெரிகிறது. இதனிடையே மணிமுத்தாறு கால்வாயில் தண்ணீர் திறந்து விடுவது மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில் சாத்தான்குளம் அமுதுன்னங்குடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி செல்வராஜ் என்பவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாப்பாட்டை நேரடியாக சாப்பிடுவதற்கு பதிலாக தலையை சுற்றி சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரிகளுக்கு மாதம் 1ஆம் தேதி கவர்மெண்ட் சம்பளம் வந்துவிடுகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு சேத்துல இறங்கி கால் வச்சாதான் சாப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயி ஒரு 1000 ரூபாய் காசு பார்க்கறதுக்கு என்ன பாடுபடுகிறான்னு தெரியுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ள அந்த விவசாயியின் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 15 நாட்களாக மணிமுத்தாறு அணையிலிருந்து அமுதுனாங்குடி குளத்திற்கு தண்ணி கொண்டு கடும் போராட்டங்களை கையில் எடுத்து போராடி தண்ணி தருவோம் என்று சொன்ன அதிகாரிகளெல்லாம் தருவோம் என்று சொன்ன அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு இழுப்பக்குளத்து வழியாக அந்த தண்ணீர் வந்தால் ஒரு 2-3 நாளுக்குள் இழுப்பக்குளம் நிறைஞ்சு அமுதனாங்குடி குளம் நிறைவதற்கு 100% வாய்ப்புகள் இருந்தது. இதை தவிர அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இரட்டை கிணறு வழியாக தண்ணி கொடுத்து கொம்பங்குளம் நிறைஞ்சி அது வழியாக உங்களுக்கு அமுதனாங்குடிக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் விவசாயிகள் சார்பாக சொன்னோம், நீங்கள் அந்த வழியாக தண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் அமுதனாங்குடிக்கு தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து 2-3 குளம் இருக்குது. 3 குளங்கள் வந்து நிறையணும். அது சம்பந்தம் இல்லாமல் ஒரு குளம் இருக்குது. அதில் வந்து வாசான அதாவது வயல்களே கிடையாது. அது வந்து அந்த குளமே அல்ல. அதை வந்து இன்றைக்கி கூந்தாங்குழி குளம் அது வந்து அந்த குளமே அல்ல. அது ஒரு ஓடை பகுதியில் இருக்குது. அது பக்கத்தில் வந்து விவசாய நிலங்களே இல்லை. இப்போ இந்த தண்ணி வந்து இந்த கிணறு வந்து கொம்பங்குளம் பாஞ்சு அது பாயும் போது மணிமுத்தாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி நாட்கள் முடிஞ்சு போயிடும். ஏற்கனவே 7ஆம் தேதி பீஸ் கமிட்டியில் என்ன சொன்னாங்க, 31ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு தண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் அநேக போராட்டங்கள் தாசில்தாரை பார்த்து, எம்எல்ஏவை பார்த்து, மற்றும் சம்பந்தப்பட்ட ஏடி நவீன் அவர்கிட்ட கேட்டு, சுகுமார்கிட்ட கேட்டு, சார் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தண்ணி தருவோம், தரமாட்டோம்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம் அவங்கள்ட்ட, இப்படி சாப்பிட்றதுக்கு தலையை சுற்றி சாப்பிடவா? ஒரு விஷயம் நீங்கள் எல்லா அதிகாரிகள்லாம் மனசில் வைக்கணும். கடவுள் குருவில் உங்களுக்கு வந்து நல்ல வேலை கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லை. உங்களுக்கு மாதமான சம்பளம் வந்துடுது. விவசாயி வந்து சேத்துல கால் வச்சா தான் உங்களுக்கு சம்பளம். விவசாயி அந்த நெல்லை நட்டு மருந்துகளை அடித்து அதை பாதுகாத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை எடுத்து அதை கொண்டு வந்து சேர்த்து அவன் ஒரு இதை வந்து ஒரு 1000 ரூபாயை பார்க்கணுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் அப்படி இல்லை சார், நான் கடவுள் குருவில் உங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 1ஆம் தேதியான சம்பளம் ஏறிடுது. எங்கள் நிலைமை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாங்கள் இப்படி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஏன் சார் இப்படி தண்ணி தலையை சுற்றி கொடுக்குறீங்க? இப்போ இந்த குளம் நிறைஞ்ச என்ன பிரயோஜனம்? ஏதாவது விவசாயிக்கு பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் அதை மட்டும் நினச்சி பாருங்கள். எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான் உண்மை. தயவு கூர்ந்து நீங்கள் இழுப்பக்குளத்து வழியாக தண்ணி கொடுத்து இழுப்பக்குளையா வழியாக எங்களுக்கு தண்ணி வந்து அமுதனாங்குடி குளத்துக்கு வரும். இந்த வழியாக கொம்பங்குளம் வழியாக நீங்கள் இரட்டை கிணறு வழியாக போய் அந்த குளத்துக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதுக்குள்ள நீங்கள் சொன்ன டேட், நாங்கள் கொடுத்த டேட் முடிஞ்சு போகுது. 7ஆம் தேதி பீஸ் கமிட்டியில் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ பழி வாங்குற மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு முறையான முறையில் நீங்கள் இழுப்பக்குளத்து வழியாக தண்ணீர் தரவில்லை என்றால் காலையற்ற உண்ணாவிரதம் இருக்கப்படும். இப்படிக்கு அமுதனாங்குடி சிறு குறு விவசாய குளத்து பாசன விவசாய சங்க தலைவர். நன்றி.